ஹாய் பார்த்தீங்கன்னா என்னோட 5th day ஆஃப் ட்ரைனிங் இன்னைக்கு 5th day ஆஃப் ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உரகடம் ரோட்டில் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உரகடம் ஃபுல் சூப்பர் பிஸியாக இருந்துச்சு. ரோடு கண்டெய்னர் லாரி கீரி எல்லாம் ஓட்டிட்டு தான் இருந்துச்சு. கிளச் கண்ட்ரோல் ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாம் இன்னைக்கு பக்காவும் வந்துருச்சு. ஸோ நீங்களும் வந்து இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக கற்றுக்கணும் 5th day ஆஃப் ட்ரைனிங்லேயே வந்து இவ்வளோ நல்லா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு சேனல் கூட ஒன்று வச்சிருக்காரு. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு போடுற வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து விடுவோம். பை. Hello viewers, very good morning. This is Chennai Car Trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம் viewers. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸாக வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்களே ட்ரைவ் பண்ணுங்கள் மேம், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா, எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்க்கலாம், நீங்களே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தேன். அந்த 3 டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க தனியாக ஓட்டும் போது எப்படி இருந்தது, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்கிறத பற்றி கேட்போம். எஸ் மேடம், நீங்கள் தனியாக ஓட்டும் போது எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். லைக் ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் 3 டேஸில் ஃபர்ஸ்ட் டே வந்து வண்டலூர் பெருங்குளத்தூர்லேருந்து வந்து அப்படி வண்டலூர் உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பியும் அப்படி வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் வந்தோம். செகண்ட் டே வந்து மீனம்பாக்கம் இருக்க போனோம். அன்றைக்கி ஒரு கூட்டிகிட்டு போகும் அதே மீனம்பாக்கம் போனோம். 2 டே அதே திருப்பி 3rd டேவும் அதே மாதிரி வண்டலூர் சுற்றிட்டு வந்துட்டோம். 3 நாளும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபியர் கியர் எதுவுமே கிடையாது. என்ன சொல்கிறது, அவ்வளோ யாரும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவைப்படல. எனக்கு யார் பக்கத்தில் உட்காந்து லெஃப்ட் போ ரைட்டு போ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ண தேவையில்லை. நானே தான் ஓட்டிக்கிட்டு வந்தேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் அந்த இதெல்லாம் இல்லை. லைக் கிளியராக தான் ஓட்டினோம் 3 நாளையுமே. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா மேடம்? கண்டிப்பாக. ஓகே, நாங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த கியர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டியரிங் கண்ட்ரோலாக இருந்துச்சு, எல்லாமே ஐ மீன் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எந்த விதமான இதுவும் இல்லாமல். ஓகே, நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக. பக்காவா? ஓகே மேம், சூப்பர். 3 டேஸாக வந்து மேடம் வந்து தனியாக என்ஜாய் பண்ணி ஓட்டியிருக்காங்க. அந்த சந்தோஷமான மூமெண்ட்டை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் சேஞ்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் தான் சார் கொஞ்சம் லைட்டாக எனக்கு எரர் இருக்குது, ஸோ அதை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் கண்டிகை ரோடு கூப்பிட்டு வந்தோம். ஏன்னா இது வந்து ஒரு லாங் ரோடு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால நம்ம கீரை மாற்றி போகிறதுக்கு வசதியான ரோடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே கூப்பிட்டு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கிளச்சு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கிளச் அமைக்கி நியூட்ரல் ஃப்ளோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்லேருந்து தேர்ட்லேருந்து 4 அந்த மாதிரி வந்து கீரை மாற்றிட்டே இருக்கணும். தேவைப்படும் போது கிளச் அமைக்கி நியூட்ரல் பண்ணிக்கணும். ஸோ பிஃபோராக நம்ம ஸ்லோ பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்ரல் ஃப்ளோ இஸ் த பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேம் என்ஜாய் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். ஸோ பக்கா கண்ட்ரோலில் ஒரு தைரியமாக வந்து கரெக்டாக 7 டேஸ் ட்ரைனிங், அந்த 3 நாள் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 11th டே ட்ரைனிங் ஆக்சுவலாக. ஸோ 11th டேனா மீன்ஸ் அவங்க 3 டேஸ் அந்த கேப் போட்டதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அப்படி கால்குலேஷன் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து 8th டே கிளாஸு. ஸோ 8th டே கிளாஸ் வந்து எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டுற அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது, ஒரு கிளாஸ் மூமெண்ட்டு பக்காவாக வந்திருக்கா மேடம் உங்களுக்கு கண்ட்ரோலு? ஓகே, நீங்கள் வந்து இப்போ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கினது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. என்ன சொல்கிறது, இப்போ நான் டிரைவிங் ஸ்கூல்லே நான் போயிருந்தேன்னா நான் வேடிக்கை தான் பார்த்துருந்தேன். டிரைவிங் ஸ்கூலில் ஃபுல்லாக ஒரு ஸ்டியரிங் ஒரு கையில் ஸ்டியரிங்கை வச்சுக்கிட்டு அவர் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காது. ஏன்னா ஸ்டியரிங் தான் மெயின், கண்ட்ரோல் இருந்தால் தான் மட்டுமே தான் நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ அதுவே இல்லாத அப்போது நம்மளால் கஷ்டம். ஸோ எனக்கு வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸ் சேர்ந்ததில் வந்து பயங்கர பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸ்டியரிங் கண்ட்ரோல் எல்லாமே, கிளச்சு, கீர் கண்ட்ரோல் எல்லாமே என் கையில் தான் இருக்குது. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாக பயமே இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது சென்னை கார் ட்ரைனர்ஸ் தான். சூப்பர் மேடம், நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து கார் ஓட்டணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்களா மேடம்? கண்டிப்பாக. சூப்பர் மேடம், நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறீங்க. டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து நீங்கள் கார்லேயே போயிடுங்க. ஸோ அதுதான் வந்து சேஃபான ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்துடுச்சு. ஸோ எல்லோரும் வந்து எதிர்பார்க்குறது அதுதான். ஜஸ்ட் லைக் தட்னு வந்து ஒரு 1 வீக்லலாம் அந்த மாதிரிலாம் ஓட்டவே முடியாதுங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டி கூட இப்போ நம்ம எங்கேயாவது கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம காலை கீழே ஊன் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் கார் அப்படி கிடையாது. எஸ், 4 வீலர். ஸோ அதனால் வந்து 7 டேஸ் தான், ஐ மீன் 7 நாளில் வந்து கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ ஒரு பக்காவாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்குது.
மேடமோட இந்த சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து உங்களுக்கு இதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டணும், சக்ஸஸ் பண்ணணும். நீங்களும் வந்து லைஃப்பில் வந்து கார் எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் சார், பட் எனக்கு ஓட்ட வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அதான் மற்றவங்களாம் சொல்லுவாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்து நிஜமாகவே நாங்கள் இருக்கோம். லைஃப் டைமுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம். ஸோ அந்த கவுன்சிலிங்லாம் வந்து பொதுவாக உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஆக்சுவலாக நீ ஓப்பனாக சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லாம் வந்து யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கணுங்கிறது வந்து என்னோடய சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டு. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. மேடம் வந்து வேறு லெவலில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே வந்து தேர்ட் கியரில் போயிட்டுருக்காங்க. ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்து அப்படியே பிக்கப் பண்ணி 4th கியர் போடுங்க மேடம். கிளச் அழுத்திட்டு எஸ் குட் 4th கியரில் போட்டாங்க. ஸோ 2 கையை பிடிச்சிக்கோங்க இப்போ ஸ்டேரிங்க. வெரி குட். அவ்வளோதான் மேம். அப்படியே நீங்கள் பார்த்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ 4th கியரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க ஸ்லோ டவுன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அழகாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கிளச் அமைக்க முதல்ல நியூட்ரல் பண்ணிவிட்டு ஸ்டெப் பிரேக்லாம் வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் மேடம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பக்கா வர ஆரம்பிச்சிடும். மேடம் வந்து ஃபஸ்ட் டைம் 4th கியரில் ஆல்ரெடி ஓட்டியிருக்காங்க. பட் மெயின் ரோட்டில் ஓட்டுறது ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் 2 கை யூஸ் பண்ணுறது வர. ஆமாம் 2 கை யூஸ் பண்ணி ஓட்டுறாங்க. ஏன் 2 கையை யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா 4th கியரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கையும் வச்சு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் ஒரு கிளாஸ் டச் வந்துருக்குன்னு தான் சொல்லுவேன். எஸ் கிளச்சை நியூட்ரல் பண்ணிக்கோங்க மேம். நியூட்ரல் லைட்டாக ஷேக் பண்ணாமல் பிடிங்க. நியூட்ரல் தள்ளுங்க, சும்மா தள்ளி விடுங்க. அவ்வளோதான். இந்த நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் மேடம். லைட்டாக ஸ்டெப் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே பார்த்து டாகு போங்க மெதுவாக போங்க, அப்படியே போங்க. பிரேக் அழுத்தாதீங்க, போங்க. ஏன்னா பின்னாடி நிறைய வண்டி வரும். பிரேக் மட்டும் எப்போவுமே டேர்னிங்கில் ஸ்லோ பண்ணக்கூடாது. லெஃப்ட் வந்துடுங்க. டேர்னிங்கில் மட்டும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஸ்லோ பண்ணிடவே கூடாது. ஏன்னா வந்து ஸ்பீடாக வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆக்சிலேட்டர் நியூட்ரலில் இருக்குது. 4 போடுங்க. ஆமாம். ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அழகாக ஓட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணுன்னா டெஃபினட்டாக நான் எப்பயும் சொல்கிற விஷயம் தான். எப்படி மேடம் 4th கியரில் ஓட்டும் போது எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு 4th கியர் போகிறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது 4th கியர். லைக் நியூட்ரல் ஃப்ளோ கொடுத்தோ அது வந்து ரொம்ப நேரமாக போயிட்டு தான் இருக்குன்னா அந்த ஸ்பீட் நான் பார்க்குறேன். அப்போ தான் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 4th கியர். கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேடம்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க மேடம் அப்படின்ட்டு. ஸோ அந்த 3 டேஸாக சாப்பிட்டீங்களா மேடம் நான் கேட்டேன் நான். ஸோ அவங்க கரெக்டாக சாப்பிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஏன்னா மெயினாக வந்து சாப்பிட்டா தான் வந்து எனர்ஜெட்டிக் இருக்கும், என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். சாப்பிட்லன்னா நம்ம பிரெயின் வந்து வேலை செய்யாதுங்க, அதான் உண்மை. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறதுலையும் மற்ற விஷயத்துக்கெலாம் நிறைய டைம் போட்டு எஃபர்ட் போடுவாங்க. பட் அவங்க உணவு சாப்பிட்றதுல எஃபர்ட் போடாமல் விட்ருவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களோட ஹெல்த் வந்து டே பை டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து உங்களால் எழுந்து கூட நடக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து வீக் ஆகிடும். தயவுசெய்து உணவை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ மேம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங், மூவ்மெண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் வந்து பக்காவாக வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் கிராஸ் பண்ணார். பட் ஆனால் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு டென்ஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கொடுத்துக்கல. அப்படியே கிளச் அமைக்கி தாடு போட்டுக்கோங்க மேம். ஏன்னா மூவ்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். எஸ், ஏன்னா பெண்டு வரதுனால. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஓவர் ஸ்பீடு ஓட்டுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம போகிறது தான் நமக்கு நல்லது. வெரி குட். என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். நாங்கள் எப்படி மேடம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்? எனக்கு அதான் நான் சொன்னேன், எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கார் வண்டியே கொஞ்சம் ஃபியர் தான். ப்ளஸ் வந்து கார் எடுப்பேனானே எனக்கு அது ஒரு பெரிய இதாக தான் இருந்துச்சு. கார் எடுத்து நம்ம இவ்வளோ தூரம் ஓட்டுவோமா, இவ்வளோ காசு நடுவில் ஓட்டுவோமான்னு எனக்கு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. பட் வந்து ஸோ அது எதனால எனக்கு சாத்தியமாச்சுன்னா சென்னை கார்டன்ஸ் நான் சேர்ந்ததுனால தான். ஸோ ஆப்வியஸாக வந்து எனக்கு அந்த கியர் கண்ட்ரோல், ஸ்டியரிங்கு, கிளச் கண்ட்ரோல் எல்லாமே சொல்லி கொடுத்தது கம்ப்ளீட்டாக அவர் தான். ஸோ அதனால வந்து ஸ்லோ நியூட்ரல் ஃப்ளோ பண்ணிக்கோங்க. கிளச் நியூட்ரல் ஃப்ளோ பண்ணுங்கள் டக்குன்னு. போகலாம் 6 அடி ஸ்லோவாக போங்க. எஸ், தாடுகளை போட்டுக்கோங்க, ஸ்லோவாக போங்க. எஸ், இந்த இடத்துல மெதுவாக லெஃப்ட்டு ஸ்லோவாக இந்த இடத்துல லெஃப்ட் திருப்பணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து இந்த லோடு வண்டி ஓட்டுற பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ். எப்படி திருப்பினான்னு பார்த்தீங்களா மேடம்? சுத்தமாக அறிவுன்றதே கிடையாது அவனுக்கு. திருப்பி வர அவன் ரைட் எடுக்க பார்க்குறான். எப்படி திருப்புறது, ஒரு டர்னிங்கில் திருப்புற விஷயமா அது.
லைசன்ஸ் கூட இருக்காது அந்த பாயிண்ட். எப்படி ஓட்டுறான் பாருங்க. சின்ன பசங்க தான், சின்ன பசங்க லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்க பசங்க அதுங்க. இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேடம். நம்ம ரொம்ப ரொம்ப அலர்ட்டாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட நமக்கு தான் வந்து பாதிப்பு. ஸோ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தண்ணி சாப்பிட்ருக்கானா நான் டவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க வியூவர்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு லைசன்ஸ் இல்லாமலாம் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவ்லாம் வந்து பண்ணுவாங்க. மேபி வந்து இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களாம் வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.